எஸ்ஐஆர் பணிகளின் போது அரசு பணியாளர்கள், முதல் முறை வாக்காளர்கள் என ஒரே கிராமத்தில் 123 பேர் இறந்தவர்கள் என நீக்கம் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திருமங்கலம் தாலுகாவிற்கு உட்பட்ட பல்லக்காப்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் ஒரே நேரத்தில் பெருமளவு நீக்கங்கள் செய்யப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த ஊராட்சியில் பழைய வாக்குச்சாவடி எண் 38 இருந்தது. தற்போது புதிய வாக்குச்சாவடி எண் 42 மாற்றப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த சாவடியில் மொத்தம் 995 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 128 பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 123 பேர் இறந்தவர்கள் என்றும் 5 பேர் இடமாற்றம் செய்தவர்கள் என்றும் பதிவாகியுள்ளது. இந்த நீக்கங்களில் மிகவும் அதிர்ச்சியளிப்பதாக அமைவது வரிசை எண் 1 முதல் 77 வரை உள்ள வாக்காளர்கள் அனைவரும் இறந்தவர்கள் என குறிப்பிட்டு நீக்கப்பட்டுள்ளதுதான். அது மட்டும் இன்றி இந்த பட்டியலில் நீக்கப்பட்ட சிலர் ராணுவம் மற்றும் காவல்துறையில் பணியாற்றி வருவதாகவும், சிலர் முதல் முறை வாக்களிக்க உள்ள இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆவார்கள். இந்நிலையில் இளவயது வாக்காளர்கள் பெருமளவில் ஒரே நேரத்தில் மரணமடைந்ததாக பதிவு செய்யப்படுவது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் முறையான சரிபார்ப்பு நடைபெற்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. உண்மையான தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த நீக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது நிர்வாக பிழை, அலட்சியம் அல்லது திட்டமிட்ட நடவடிக்கை ஏதேனும் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். உயிரோடு இருக்கும் நபரை இறந்தவர் என பதிவு செய்வது மிகுந்த மனவேதனையையும் அவமானத்தையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்த கிராம மக்கள் உடனடியாக நீக்கப்பட்ட அனைத்து பெயர்களையும் மீண்டும் புதுப்பித்து வாக்காளர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் இந்த தவறுக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் கேள்வி எழுப்பிய போது இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். எங்க வீட்டுல மொத்தம் 8 பேர் இருக்கோம். அதுல 3 ஆள் இறந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. ஆனா எங்க ஊர்ல மொத்தம் 100 குடும்பம் இருக்கும். அதுல ஒரு 120 பேருக்கு இறந்ததெல்லாம் வந்திருக்கு. அவங்க பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, பாதி பேர் மிலிட்ரி போயிட்டாங்க, பாதி பேர் காலேஜ் போனவங்களா இருக்காங்க. நான் மேரேஜ் ஆன பிள்ளை தான். ஆனா எங்க வீட்டுல 2 பேருக்கு மேரேஜ் ஆனால எங்க மாதிரி பல குடும்பத்துல மேரேஜ் ஆன பிள்ளைகளுக்கு இல்லைன்னு தான் வருது. ஆனா ஆள் விசாரிச்சு எல்லாம் செஞ்சாலும் இன்னும் அது என்ன ரிசல்ட்னு தெரியல. ஓட்டு எலெக்ஷன் வந்தா தான் தெரியும். அதனால நீங்க இருக்கிறவங்களா இருக்குன்னு போடுங்க, இல்லாதவங்கள இல்லன்னே போட்டுருங்க. அதுக்காண்டி இருக்கிற ஆள இறந்ததாங்க போடக்கூடாது. அதே எங்க ஊருக்கு அது வேண்டும். ஒருத்தவங்களுக்கு வயசு கம்மி வயசு தான், 20ல இருந்து 18. புதுசா ஓட்டு பதிஞ்சவங்களும் இறந்ததாக தான் போட்டிருக்காங்க. மினிமம் 30ல இருந்து 50க்குள்ள தான் போட்டிருக்காங்க. 60க்கு மேல இருக்கவங்களும் யாரும் அப்படியா போடல. அது கேட்டதுக்கு அது டைப் அடிச்சவங்க மிஸ்டேக்குன்றாங்க. ஒரே தான், நாங்க கரெக்டா தான் கொடுத்தோம். அது போகல எப்படி மிஸ்ஸிங் ஆயிருக்கு, அது அது அவங்களோட கோளாறு தான், எங்களோட கோளாறு இல்லைன்னு ஒருதா சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான். என் பேர் சிவசுந்தரி. கச்சாமணி பல்லக்காவட்டி. நாங்கள் ஒரு 25 பேர் 30 பேர்த்துக்கு இங்கே ஓட்டு வரல. லிஸ்ட்டு மொதல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பி இறந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு அவங்க பேர் பூரா. இப்போ கொடுத்துருக்கவங்க பூராமே 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் அந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்கிறது பூராமே. திருப்பி போய் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம், இன்னும் வரல. மகளுக்கு வந்திருக்கு, வேலை பார்த்துக்கு இருக்கா. வசந்தி போலீஸா இருக்கா, விருதுநகர்ல இருக்கா. அவளுக்கு வரல. இப்ப திருப்பி நாங்க எழுதி கொடுத்துருக்கோம், இன்னும் ரிசல்ட் வரல. மறுபடியா யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை. வரும் பண்ணிட்டாங்க. நாங்க அப்படியே இருக்கோம். நாங்களா தான் போனோம், யாருமே வரல. நாங்களா போன்ல மெசேஜ் வந்துருந்துச்சு, ஆள் பூரா அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நாங்களா போய் பள்ளிக்கூடத்துல எழுதி இப்ப கொடுத்துட்டு வந்திருக்கோம். திருப்பி நான் யாரும் எதையும் சொல்லல, வரல. ஒரு நம்ம ஊர்ல எத்தனை பேருப்பா? ஆமா, எங்க ஊர்ல பல்லக்காவட்டியில ஒரு 60-50 பேரு. புறாமே கொஞ்சம் வயசுக்காரங்க, வயசுக்கு கூடுனவங்களா இல்ல, புறா கம்மியானவங்க. அவர் கேட்டதுக்கு எப்படியே விட்டு போச்சு உங்க லிஸ்டே, நீ போட்டு தாரேன் அப்படின்னு இருக்காங்க. வரல. அந்த இது சொல்லவும் இல்லை, யாருமே வரல இன்னும் வரைக்கும் ஊருக்கு. அப்படியே இருக்கும். ஐயா, நான் என் பேர் டி ராஜமாணிக்கம், மதுரை மாவட்டம் துருமங்கலம் மேலவரப்புனூர் பிட்டு 2 பல்லக்காவட்டி. நான் ராஜமாணிக்கம். என் மகன் சிவவாண்டின்னு மூத்தவன். அவனுக்கு 29 29 வயசு. ஆனால் அவனுக்கு ஓட்டு இல்லைன்றாங்க.
அரசாங்கம் வந்து கரெக்டான முறையில் அதை செயல்பாடு பண்ணி அதை தேர்ந்தெடுத்திருக்கணும். ஆனா உயிரோட இருந்தவனுக்கு வந்து இல்லைன்னு சொன்னா அது பெரிய குற்றமா இருக்கு. மொத்தம் வந்து 55 ஆள் 60 ஆளுக்கு இல்லைன்றாங்கய்யா. 55 60 ஆளுக்கு இல்லைன்றாங்கய்யா. ஆனா எல்லாமே உயிரோட இருக்காங்கய்யா. உயிரோட இருக்கவங்களுக்கு அதை சொல்றாங்கய்யா. ஆனா எழுதி எல்லாருக்கும் போட்டிருக்கோம். அது நியாயத்துப்படி வரணும். அதுக்கப்புறம் வரல. வந்தாங்க சொன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்லுப்படி எழுதி போட்டிருக்கோம். திருப்பி வரல. 30 வயசுக்குள்ளதான் பூராமே. 30-40 வயசுக்குள்ளதான். 30 வயசு 40 வயசுக்குள்ளவங்கள இறந்து போனாங்க. இருந்தவங்கள இறந்து போனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா காலேஜில் உள்ள பையன்கிட்ட இந்த நாட்டாம கணக்காப்புல கொடுத்துருக்காங்க. அவங்க 15 எழுதுறது பதிலாக பெட்டிஷனை பூரா தூக்கி கீழே ஓட்டாங்க. அந்த கீழே ஓட்டவங்களை பூராமே இவங்க வந்து இறந்து போனாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இதுதான் உண்மை. என் பேர் டி ராஜமாணிக்கம். என் பேர் சுந்தரவல்லி. ஓட்டு நிறைய பிள்ளைகளுக்கு பூரா இளந்தாரி பையங்களுக்கா இல்லை, பூரா செத்து போனான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எழுதி போட்டு வந்திருக்காங்க. 29 வயசுதான் இருக்கும். என் மையெல்லாம் மிலிட்ரிக்காரன், அவனுக்கு ஓட்டு இல்லைன்ட்டா. நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கெல்லாம் இல்லாட்டி போயிட்டு போகுது, எல்லாம் எந்த வேலையும் ஜெயவானா நீ பாட்டில் உட்காருன்ட்டியா. அவனுக்கு 30 வயசு கரெக்டா. 29 வயசுதே ஆகுது. அவனுக்கே ஓட்டு இல்லைன்ட்டாங்க. விசாரணை ஓட்டு இல்லை உங்களுக்கு, வாங்க மறுபடியும் எழுதி போடன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் மறுபடியும் எழுதி போட்டோம். போட்டாக்கிட்டாவெல்லாம் என்னத்தையும் கொண்டு போய் எழுதி, ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு போய் எழுதி போட்டோம். வந்திருக்கா வரலையா தெரியல. தெரியல நீ வந்திருக்கா தெரியல. நீ அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு சிலிப்பு கொடுத்தாத்தே தெரியும்.